எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலாஜி. நான் வந்து நடந்து முடிஞ்ச குரூப் 2A வந்து இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளராக வந்து தேர்வாயிருக்கேன். இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னால் நான் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். அதாவது என்னன்னாட்டா பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டம். நான் படிக்கும்போது இந்த பொருளாதாரங்கிறது வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. ஆனால் வெற்றிக்கு வந்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்க எனக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி மோட்டிவேஷன் சார் வந்து மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மோட்டிவேஷன் கிளாஸுங்கிறது வந்து அது வந்து போயிட்டே இருக்கும். மோட்டிவேஷன் இல்லை, அதனால் வந்து நான் ரொம்ப படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வயசு அதிகம், அதனால வந்து கொஞ்சம் தயங்கி தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து படிக்க எனக்கு வந்து கொஞ்சம் வெற்றிக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து படிக்கிறதுக்கான சூழல் வந்து நல்ல சூழலாக அமைஞ்சிச்சு. எல்லோரும் சென்னைக்கு போனால் தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய எண்ணமும் இருக்குது. ஆனால் கோவில்பட்டியிலேயே வந்து வெற்றி இன்ஸ்டியூட்டோட கிளை ஏறி செயல்படுது. அது வந்து அங்கே வந்து என்னென்னு கேட்டால் ஸ்டடீஸ் வந்து எப்போதும் வந்து கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். கிளாஸ் வந்து டெய்லி கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து டெஸ்ட் பேட்ச், இதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் தான் வந்து ஹைலைட்டு. எப்போ பார்த்தாலும் இது வந்து டெய்லி வந்து டெஸ்ட் பேட்சுங்கிறது வந்து போயிட்டே இருக்கும். டெஸ்ட்டு போட தான் நம்ம எவ்வளோ படிச்சுட்டே இருந்தாலும் அது மறக்கத்தான் செய்யும். நம்ம டெஸ்ட்டு போட வந்து அது வந்து நம்மளுடைய அறிவு லெவல் வந்து கூடத்தான் செய்யும். அதை வந்து வெற்றியில் வந்து நம்ம கண்கூட காண முடியும். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டியும் செய்யும். எல்லோரும் அன்பாக சொல்லித் தருவாங்க. தெரியலையா மாறி சொல்லித் தருவாங்க. நம்ம தெரியல அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தெரியல, பக்கத்தில் வந்து என்ன நம்மளுக்கு என்ன மொழி தெரியல, இப்போ ஒரு கணக்கு தெரியல அப்படின்னா எல்லாம் சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித் தருவாங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் முதல்ல டெஸ்ட் எழுதும்போது எனக்கு மார்க் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் அதை பார்த்து எல்லாம் மார்க் அதிகமாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் டெஸ்ட் பேஜ் போட டெஸ்ட்டு எழுத தான் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிச்சு. அந்த டெஸ்ட் பேஜினால தான் வந்து நான் இந்த நிலைமைக்கு வேலைக்கு வந்தது காரணமே வெற்றியில் கொடுக்குற டெஸ்ட் பேஜ். அடுத்து கிளாஸஸ் வந்து டெய்லி போய்கிட்டே இருக்கும். நம்ம எல்லா கிளாஸஸும் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எந்த இதுவும் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதே மாதிரி சாரும் மேமும் வந்து கோவில்பட்டி கிளையில் வந்து எங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கத்துலேயே இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் முக்கியம். என்னென்னு கேட்டால் நம்ம என்ன படிக்கணும், எதை படிக்கணும், எதை விடணும் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நமக்குலாம் தெரியவே தெரியாது. நம்ம எல்லாமே படிச்சுட்டு இருப்போம். ஆனால் சார் வந்து சொல்லுவாங்க, இதை படிங்க, இதை மட்டும் படித்தா போதும், ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சார் வந்து தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் நிறையா இருக்கும். அதுவும் போக என்னென்னு கேட்டால் இங்கே நடக்கிற படிப்பு சூழல் அப்படிங்கிறது எல்லா பசங்களும் எல்லாம் படிக்கும்போது என்னென்னு கேட்டால் எங்களுக்கு ஒரு நல்ல சூழல் கிடைச்சிது. அதே மாதிரி நீங்களும் வந்து வெற்றியில் வந்து படிக்கும்போது உங்களுக்கும் அதே நன்மை கிடைக்கிறதோட உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வரும்போது என்னென்னா தோல்வியை தோற்கடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வெற்றிக்கு வாங்க. வெற்றி நிச்சயம்.